ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். யாரெல்லாம் சார்ட் அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, யாரெல்லாம் தூங்கிட்டுருக்கீங்க? ஓகே, நாளைக்கு காலைல பார்த்தாலும் இதை பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஒன்று சொன்னோம்ல, 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட், அதை கரெக்டாக எக்ஸாக்ட்லி பாருங்கள். ஒரு 10 கேண்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த இது அதிலே கிளியும் போல், ஓகேங்களா? ஸோ புட் சைடு எடுக்கக்கூடாது. கால் சைடில் பாருங்கள், கரெக்டாக 26,140, அதே எவ்வளோ நேரம் பாருங்கள், கரெக்டாக 12 மணி தாங்க நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 150லேருந்து 250 கிட்ட போயிருக்கு பாயிண்ட்ஸு. ஸோ இது தாங்க, இந்த மாதிரியும் கான்செப்ட் இருக்குது. ஸோ இதையும் பாருங்கள். இது எல்லாம் நடக்காது, சில நாள் இந்த மாதிரி சாப்பி மார்க்கெட்னு அது எப்படின்னா எந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்காது. ஆக்சுவலாக இப்போ கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக ஏறிச்சுன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு வெளியே வரலாம் 10 நிமிஷத்தில் கூட. இது பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுவாங்க. எப்படின்னா ஊசி ஊற்றுற மாதிரி அப்படியே பொறுமையாக இறக்கும், அப்படியே பொறுமையாக ஏறும். ஸோ இதெல்லாம் ப்ரீமியம் ஒன்றும் யூஸ் இருக்காது. இங்கே பாருங்கள், 140 பாயிண்ட் ஏறியும் 2600 சியில் பாருங்கள் 71 பாயிண்ட்டாக ஏற்றிருக்காங்க. ஆனால் 26,300 பிஇ பாருங்கள் 130 பாயிண்ட் அப்படியே இறக்கியிருக்கான். ஸோ புட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இறக்கிட்டான். கால் சைடில் 70 பாயிண்ட் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதிரி நடக்கும். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி ஏற்றுற மாதிரியும் சாப்பியாகவும் சைடு வேஸில் போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளே டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம். 26,250ன்றது ஆல் டைம் ஹை, அதை தொட்டுருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இல்லைனா 150 நாளைக்கு காலையிலே கூட 150. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேறு, நான் சொல்லுவேன்ல, வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமினா நான் பொட்டு ரெட்டு. ஸோ ரெட்டில் சான்ஸ் இருக்குது. 150 பாயிண்ட் கிட்டே இறங்கலாம். இல்லை ஆல்ரெடி காலையிலே 150 பாயிண்ட் இறக்கிட்டானா நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஏறும்போது ஒரு இடத்துல போட்டு விட்டுருங்க. ஒரு 12:30-2 மணிக்குள்ளே புட் ட்ரேடு முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா புட்டில் எடுத்துகிட்டு லாஸில் இருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிங்கன்னா மண்டே இன்னும் லாஸ் ஆகிடும். ஸோ நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட் க்ரீனில் போச்சுன்னா தாராளமாக 50-60 பாயிண்ட் க்ரீனில் போச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ரெட்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுக்கலாம் புட்டில். மற்றபடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.